கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அநேக சொற்கள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக நபர்கள் சொல்லுகிற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்களா என்று பார்க்கும்போது அது கூடாதவைகளாய் காணப்படுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிறதோ, எப்படிப்பட்ட வார்த்தை நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அவரை நம்பி அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கிற தேவ ஜனத்துக்காக அவர் சொல்லி இருக்கிறாரோ, அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஏனென்றால் அவர் வார்த்தை மாறாத தேவன், வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன், வார்த்தையை மகிமையினாலே நிரப்புகிற தேவன், வார்த்தையிலே வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அற்புதத்தை நடப்பிக்கும். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதிசயத்தை காணப்பண்ணும். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை வாழ்க்கையை மாற்றப்படும். ஆமென். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற பண்ணினது, செங்கடலை 2ஆக பிரிக்க பண்ணினது, உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுக்க பண்ணினது, பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்க பண்ணினது, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க பண்ணினது. இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை ஆதி நாட்களிலேயும் செய்தார், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் அவருடைய வார்த்தை, அதில் இருக்கிற வசனங்கள் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதில் நிறைவேறுகிற வார்த்தை. ஆமென். அற்புதங்கள், அதிசயங்கள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் அனைத்தையும் நமக்காக அவர் எழுதி தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அந்த வார்த்தை ஒன்றும் மாறி போகிறதில்லை. அந்த வார்த்தையின் மேல அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் மேல நம்பி இருக்கிற பிள்ளைகள் நிச்சயம் அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆசீர்வதிப்பார். ரட்சிக்க பண்ணுவேன் என்றால் ரட்சிக்கப்படுத்துவார். மனம் மாற பண்ணுவேன் என்றால் மனம் மாற பண்ணுவார். விடுதலை ஆக்குவேன் என்றால் விடுதலையாக்க பண்ணுவார். நிச்சயம் அந்த வார்த்தையை நம்பி, அவர் சொன்ன அந்த வசனங்களை நம்பி, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். இந்த நாளிலேயும் தேவ ஜனங்கள் அவருடைய வார்த்தையை, அவர் வாயிலிருந்து உரைத்த அந்த வசனத்தை நாம் நம்பி அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். நிச்சயம் தேவன் நமக்கு தருவேன் என்று சொன்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் வந்து கிடைக்கும். அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வார்த்தையை மாறாமல், அவர் சொன்ன வார்த்தையை விட்டு நீங்காமல், அவர் உரைத்த வசனத்தை விட்டு மாறாமல் அதிலேயே உறுதியாய் பற்றி இருப்போம். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஜனங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் எல்லாம் மாறி போகும். ஆனால் ஒருபோதும் மாறாத நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், அவராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவராலே நமக்கு தரப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நமக்கு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அற்புதத்தின் நாளாக, அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற நாளாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.